கரூர் மக்களுக்கு அவர் மேல ஒரு கோபம் இருக்கிறதா நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்ல. அவர் மேல கோபப்பட்டேன். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் சாய் அபின்கர் இசையில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டியூட் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கரூர் மக்களுக்கு விஜய் மேல ஒரு கோபம் இருக்குங்களா? கோபம்லாம் கிடையாது. கரூர் மக்களுக்கு அவர் மேல ஒரு கோபம் இருக்கிறதா நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்ல. அவர் மேல கோபப்பட்டேன். விஜய் அவர்கள் மேல கோபம் கிடையாது. அது எப்படின்னா இருக்கும், அதெல்லாம் இருக்கு. அப்படியே ஒண்ணும் இல்லைங்களே. கோபம் இருக்காது, தெரிஞ்சு கோபம் இருக்காது. வாய்ப்பு இல்ல. எல்லாமே ஒரு ரசிகர் மட்டும் தான் வந்து கூட்டத்துல, எதிரி யாரும் வரல. கரூர் மக்களுக்கு புல்லா இருக்காது. ஒரு கோபமோ எதுவுமே இல்ல. விஜய் மீது கோபம் இல்ல. கோபம் இல்ல, எந்த கோபம் கிடையாது. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. நடந்த விபத்துக்கு வந்து அவருக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா அவர் கொடுத்து உதவி பண்றது ரைட்டு, ஓகே. மற்றபடி இது என்ன ப்ராப்ளம்ங்கிறது நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஆமா. ஆனா இன்னும் அவர் வந்து பேசல. வீடியோ கால் பண்ணி 41 குடும்பத்துக்கு பேசினாரு. வரதா சொன்னாரு, அதுக்கப்புறம் வரலீங்க. அப்புறம் வருவாரான்னு தெரியல. ஒரு கோபம் இருக்குங்களா உங்களுக்கு விஜய் மேல? என்னடா இப்படி நடந்துருச்சு, 41 உயிர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அப்படிங்கிறது அவர் மேல கோவப்பட்டேன். அவரில் தவறு கிடையாது. மக்கள் வந்து அவர் வந்த டைம் புரியல, சரியா தெரியல. 12 மணிக்கு வரதா சொன்னாங்க, 6 மணிக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் கும்பல் அதுன்னு ரொம்ப ஆர்ப்பாட்டம் மாதிரி அங்கே இங்கேயும் நின்று சலிக்க முடியலப்பா. தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கேயும் இங்கேயும் நின்று சமாளிக்க முடியாமல் ரொம்ப இது பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அது நடந்தது வந்து வேற அவருக்கு பொறுப்பு கிடையாது. அதனால ஓகே. மற்றபடி இது என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கணும். ஆனா அத்தனை குடும்பத்தையும் நான் தத்துக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை எப்படி பாக்குறீங்க ஐயா நீங்க? தத்துக்கு எடுக்கிறேன்னு சொன்ன வார்த்தை வந்து அப்போ பார்த்தோம்னாக்கா அப்புறம் அவர் மேலே ப்ராப்ளம் எல்லாம் தெரியும். தத்தெடுக்கிறேன்னு சொல்கிறது ஓகே. அப்புறம் மக்களை அப்புறம் யோசனை பண்ண போது பார்த்தாக்கா நடந்த விபத்துக்கு அவரெல்லாம் காரணமாயிருவே. அதுக்கு அது ஒத்து வராது. 20 லட்சம் பணமும் போட்டாரு, போன் காலில் ஆறுதலும் சொல்லிட்டாரு. இன்னும் அனுமதி கொடுக்கலீங்க, கொடுத்தாங்கன்னா நேரில் வரேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ விஜய்க்கு மக்கள் மேலே பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். அவர் வந்து இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் நடந்தது இல்லை, வந்ததே இல்லை. அவர் இப்போ தான் முதல் வந்து நிற்கிறாரு. அது வந்து இதுக்கு முன்னாடி அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் நடந்துருந்துச்சுன்னா இதுதான் தவறுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ தான் முதல் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு அரசியலில் ஒரு இது வந்திருக்கு, அவ்வளோதான். மற்றபடி நான் செய்யணும். மக்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு மேலே கோபமெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. என்னதான் இருந்தாலும் 41 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் வந்து அது வந்து அவர் வந்து 20 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த உயிர் வந்து திரும்ப வராது இல்லைங்களா? அது வந்து அவங்க பண்ணும்போதே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அமைச்சராக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க வந்து இட ஒதுக்கீடு வந்து வாங்கி தனியாக பண்ணுறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் எல்லாமே அரசாங்கமும் சரி, இவங்க வர்றவங்களும் சரி, அவங்க விஜயே வர்றாருனாலும் சரி, கொஞ்சம் அந்த இடம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு முன்னாடியே பார்த்து அவங்க வந்துட்டு அவங்க ஆளுங்களை வச்சு செஞ்சு அந்த மாதிரி பண்ணி வந்திருக்கலாம். ஓகே. இப்போ வந்து குடும்பத்துக்கு 20 லட்சம் கொடுத்துருக்காரு. நான் கண்டிப்பா நேரில் வந்து எல்லாத்தையும் பார்ப்பேன் அப்படின்ட்டு இருக்காரு. சரி. ஸோ அந்த அவருக்கு இவ்வளோ எதிர்ப்புகள் பார்க்குறீங்களா? அது எப்படி நினைக்கிறீங்க? எதிர்ப்புகள் அரசியலில் வர்றது சகஜம் தானே, அது வந்து வரதா செய்யும். அதையும் தாண்டி அவங்களாம் உடைச்சிட்டு தான் வரணும். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து 20 லட்சம் கொடுத்து உயிருக்கு வந்து சரியாகாது. அது வந்துட்டு அவங்க வந்து இதுக்கு மேலே நடக்கிற விஷயங்கள் வந்து அவங்க வந்து எங்கேயாவது மறுபடியும் வர்ற மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து எல்லாம் அவங்க பசங்களை வச்சோ நம்ம அதை வந்து கரெக்டாக கட்டமைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மக்களோட இது. 20 லட்சங்கிறது வந்து உயிரிழப்புக்கு சரியாகாது. இப்போ நம்மளே நம்ம குடும்பத்திலே இறந்துட்டாலும் அதை வந்து 20 லட்சம் நம்ம கொடுத்துட்டா இப்போ நான் திரும்ப வர முடியாது இல்லைங்களா? அது வந்து அவங்க கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்கணும். இனிமேல் இப்படி ஒரு உயிரிழப்பு நடக்காமல் அவங்க பார்த்துக்கணும் இல்லையா? கண்டிப்பா. அதுதான் கரூருக்கே ஒரு பெரும் துயரமா. கண்டிப்பா திரும்பி பார்க்க வயல. கண்டிப்பா உலகத்திலே நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து இது பெரிய நியூஸ் தான். இது வந்து நாங்களும் கரூர் மாவட்டம் தான், நாங்களும் இந்த ஊர்ல தான் இருக்கிறவங்க தான். எங்களுக்கே பார்க்கும்போது நாங்கள் திருப்பூர்ல இருக்கோம், பார்க்கும்போது எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சிரமமா கஷ்டமா இருந்தது. ஏன்னா நம்மளே மாதிரி நம்ம எல்லாம் நம்ம வீட்டு ஆளுங்க தானே, கஷ்டமா தான் இருந்தது. அவங்க வந்து பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணிருக்கலாம். அமைச்சரும் வந்து இடம் நல்ல இடமா கொடுத்துருக்கலாம் இல்லையா? ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுக்கு வந்து பணம் கொடுக்கறது சரியாகாது. நேர்ல வந்து பார்த்துட்டு இல்லை, நேர்ல வந்து பார்த்துருக்கணும். அது வந்து நாங்களும் விஜய் ஃபேன் தான், எங்களுக்கு விஜய் பிடிக்கும் தான், இல்லைன்னுலாம் சொல்லலாம். ஆனால் அவங்க வந்து நேர்ல பார்த்துருக்கலாம் இல்லையா? அந்த டைம்ல வர முடியலாம், கொஞ்சம் தள்ளியாவது வந்து பார்த்துருக்கலாம், கேட்டிருக்கலாம். அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. நாங்களும் அவங்க ஃபேன் தான். இல்ல பர்மிஷன் கேட்டிருக்கோம், கொடுக்கல அப்படின்லாம் சொல்றாங்க. சரி, யாரு பர்மிஷன்? விஜய் அவர்கள் பர்மிஷனை கேட்டிருக்கேன் கரூர் வரதுக்கு. பார்க்க வர்றதுக்குங்களா? பார்க்க வர்றதுக்கு பர்மிஷன் கேட்டுதான் வரணுங்களா? இல்ல உயிரில தான். அது இல்ல தெரியாம வந்துட்டு போறதால சைலண்டா வந்துட்டு போலாம்ல. அவங்க வர்றது தெரியாம வந்து பாக்குறதுனாலும் பார்க்கலாம்ல. அவங்க வர்றது தெரிஞ்சுதான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது இல்ல.
அவங்க நைட்டில் வந்தால் யாரும் இல்லை பசங்க நம்ம ஊர் இருக்கிறவங்களுக்கு தெரிய போகுதா வந்து நைட்டில் பார்த்துட்டோ துக்கம் விசாரிச்சுட்டு போகிறோம். ஏன்னா இறந்தவங்களாம் விடிய தூங்காமல் கஷ்டப்பட்டவங்களா தான் இருக்கிறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நைட்டில் வர்றதுனாலும் வரலாம்ல. பகலில் தான் வரணும், வரும்போது எல்லாரும் இருப்பாங்க, அந்த டிராஃபிக்கு அதெல்லாம் எல்லாத்துக்கும் புரியுது, புரியாமல். ஆனால் வரணும்னு நினச்சிருந்தா எப்படினாலும் வந்திருக்கலாம். கண்டிப்பாக அது அவங்க இதுக்கு மேலே வந்து தான் அவர் போய் பார்த்து அவங்கள துக்கம் விசாரிச்சு அவங்க எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் என்ன இருக்குது? இப்போ இதுக்கு மேலே கேட்டாலும் கேட்காட்டி இழப்பு தான். ஒன்றும் திரும்ப வரப்போகிறது கிடையாது. இதுக்கு மேலே நடக்கிற விஷயங்களாவது கரெக்டாக திரும்ப பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இது. இனிமேல் ஒரு உயிரும் போகாமல் இருக்கிறது நல்லது. வீடியோ காலில் பேசி ஆறுதல் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் 20 லட்சம் பணமும் கொடுத்துட்டாரு, தத்துக்கு எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டாரு. இன்னும் நேரில் வரல, அவர் இன்னும் வீடியோ கால்லேயே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்களா அவர் மேலே? நேரில் வராது வந்துட்டு நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் திரும்பியும் நேரில் வரான்னு விஷயம் லீக் ஆச்சுன்னா திரும்பவும் கூட்டம் சேர ஆரம்பிச்சிடும். அதனால வராது நல்லதுன்னு வச்சுங்க. அவர் வீடியோ காலில் பேசிட்டாருல, அந்த 41 குடும்பம் தானே அங்கே பேசிட்டாருல, அதோட முடிஞ்சு, அதை விட்டுருங்க. ஓகே, நமக்கு அதுக்கு போ. ஆனா இந்த கரூர் மக்களுக்கு விஜய் அவர்கள் மேல ஒரு கோபம் இருக்கா? கரூர் மக்களுக்கு விஜய் அவர்கள் மேலே கோவம் கிடையாது. டிஎம்கே மேலே வேணா கோவம் இருக்குன்னா அது வேணா ஒத்துக்கலாம். விஜய் அவர் மேலே ஒரு கோவம் கிடையாது. ஓகே, இங்கே அவருக்கு இங்கே வந்துட்டு அவருக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கு. ஓகேம்மா. ஆனால் 2026 அப்படின்னு வரும்பொழுது இப்பயே அவர் இவ்வளோ நெருக்கடிகள் கொடுக்குறாங்களே, அப்போ இந்த 2026 அவருக்கு எப்படி இருக்க போகுது? இனி வர நாட்கள் அவர் எப்படி செயல்படணும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி சொல்லியிருக்காரு, அது நடந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுங்களேன். ஓகே, வெற்றி நிச்சயம். அவ்வளோதான். அவர் அன்னைக்கு அதாவது கரூர் வர நாள் எப்படி இருக்க போகுது? ஏன்னா ஒரு மண்டபத்தை எடுத்து எல்லா குடும்பத்தையும் சந்திக்க போறேன்னு இருக்காரு. ஸோ அந்த ஒரு நாள் எப்படி இருக்கும்? எவ்வளோ என்ன எதிர்பார்க்குறீங்க அன்னைக்கு? அன்னைக்கும் கண்டிப்பாக கூட்டம் சேரும், அது தவிர்க்க முடியாது. இன்னும் கொஞ்சம் போலீஸ்லாம் அன்னைக்கு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் முன்னேற்பாடுகள் கொஞ்சம் நிறையா பண்ணால் நல்லாயிருக்கும். விஷயம் தானே, இந்த மாதிரி இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால அவர் வந்து ரொம்ப இறக்கப்பட்டு இந்த மாதிரி நம்மளால இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இறக்கப்பட்டு இந்த மாதிரி பண்றாரு. அது நல்ல விஷயம் தானே. ஓகே, ஆனால் நிறைய எதிர்ப்புகள் இருக்குல்லம்மா, அவருக்கு வந்து இன்னும் சரியா கோஆர்டினேட் பண்ண தெரியல, இன்னும் கரூருக்கு வரல அப்படின்னு நிறைய விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. ஸோ அதை எப்படிமா எடுத்துக்கிறீங்க நீங்க? அது அவங்க நினைக்கிறத பொறுத்து தான். நான் அவரோட பக்கம் வந்து யோசிக்கும் போது அவர் நம்மளால இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் யோசிச்சு இறக்கப்பட்டு தான் இந்த மாதிரி பண்றாரு. அதனால அது ஒரு நல்ல விஷயம் தானே. யார் என்ன சொன்னாலும் அது நல்ல விஷயம் தானேண்ணா. ஓகே, இந்த கரூர் மக்களுக்கு விஜய் அவர்கள் மேல கோபம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது எப்படின்னா இருக்கும், அதெல்லாம் இருக்காது. இப்போ அந்த 41 பேருக்குமே தலா 20 லட்சம் வழங்கிட்டாரு. இந்த 41 பேரோட குடும்பத்தையும் தத்துக்கு எடுத்துக்கிறேன்னு இருக்காரு. ஸோ இது எப்படி நான் பாக்குறீங்க? இது நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான். ஆனா இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கு. அவர் வந்து இதை எது பண்ணாலும் குத்தம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பாக்குறாங்களா? அவங்களுக்கு என்னென்ன சொல்ல விரும்புறீங்க? குத்தம்னு சொல்றீங்க, சொல்லிட்டு தான் இருப்பாங்க. யார் நல்லது பண்ணா குத்தம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இது அவர் பண்ணா தப்பு கிடையாது. ஏதோ லேட்டாக வந்தாரு, சம்பவம் ஆகி போச்சு. அதான் ஒன்றும் தப்பு இல்லை. கரூர் மக்களுக்கு அவர் மேல ஒரு கோபம் இருக்கா நீங்க நினைக்கிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்களே. இது மாதிரி இல்லை, அது மாதிரிலாம் இல்லைங்க. நீங்க சொல்லுங்க மேடம், அந்த விஷயம் எப்படி இருக்கு? 41 பேரையுமே நான் குடும்பத்தையும் நான் தத்துக்கு எடுத்துக்கிறேன்னு விஜய் சொன்ன விஷயம் நல்ல விஷயம் தானே. ஓகே, ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தமிழ் நினைக்கிறேன், கண்டிப்பா. ஓகே, இந்த சம்பவத்தை வச்சு தமிழக வெற்றி கழகத்தை முடக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது முடியும்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பா முடியாதுங்க. தமிழக வெற்றி கழகத்தை வந்து யாராலையும் உடைக்க முடியாதுங்க. அவருக்கு திரும்ப எல்லாத்துக்கும் நல்லா தான் செய்வாருங்க. விஜய் சார் வந்து எல்லாத்துக்கும் நல்லா தான் பண்ணுவார். ஓகே, இன்னும் சீக்கிரமா ஒரு கரூர் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பா எதிர்பார்க்குறேன். வந்து அந்த குடும்பத்தாரை சந்திக்கணும். கண்டிப்பா. தத்து எடுக்கிறது ஓகே தானா, ஆனால் இழப்புங்கிறது அதை ஏற்றுக்க முடியாது. யாராலையும் எது கொடுத்தாலும் ஈடாகாது. அதுவும் இல்லாமல் அதான் அவரால் முடிஞ்சது அந்த குடும்பத்தை தத்தெடுத்துக்கிறது தான். கரூர் மக்களுக்கு அவர் மேலே ஒரு கோவமா? கோவம் இருக்காதுண்ணா, தெரிஞ்சு கோவம் இருக்காது. இல்லை, அவரோட கூட்டத்துக்கு போய் தான் 41 உயிர் அப்படின்னு வரும் பொழுது அவர் மேலே ஒரு வருத்தம். அவர் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காருலண்ணா, யாரும் லேடிஸ் யாரும் வந்துடக்கூடாது, குழந்தைங்க யாரும் கூட்டு வரக்கூடாது, இல்லை ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காருல்ல. சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க இப்போ எப்படி இருந்தாலும் அங்கே இருக்க பக்கத்து வீட்டிலேருந்து எட்டி பார்க்க தான் செய்வாங்க, யாராக இருந்தாலும் போக தான் செய்வாங்க. அதுலேயும் ஒன்றும் குத்த சொல்ல முடியாது. தலா 20 லட்சம் வழங்கியிருக்காரு, அவங்க எல்லாத்தையுமே தத்துக்கு எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காரு. அப்படி இல்லைங்க, அவர் மேலே தப்பெல்லாம் கிடையாது. இது மக்களாக நம்மளுக்காக தெரிஞ்சிருக்கணும், இந்த இடத்துல கூட்டம் இருக்கணும், போகணுமா போகக்கூடாதான்னு, புரியுதா? அதனால வந்துட்டு அவர் மேலே தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு இதுனா நம்ம ஒன்று கொடுக்க மாட்டோமா எதுனாலும். அவரோட பாலிடிக்ஸ்க்கு அவர் கொண்டு வந்தார். ஆனால் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது கூட தப்பு கிடையாது. நம்ம மேலே மிஸ்டேக் சொல்லணும். நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம சேஃப்டியை. ஓகே, இப்போ அந்த குடும்பத்தை எல்லாமே நான் தத்துக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. இந்த மாதிரி யார் பண்ணியிருக்கா இன்ன வரைக்கும்? அரசியல் கட்சி படி பார்த்தோம்னா கலைஞருக்கு அப்புறமேலே அரசியல் தத்து கொடுத்தீங்க யாரும் இன்ன வரைக்கும் யாரும் பேசினே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். வாட்டியே சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு நாங்கள் இதை பண்ணுவோம். ஏன் இவ்வளோ எதிர்ப்புகள் அவரை பொறுத்த மட்டும்? ஒருத்தர் வளரனா எதிர்ப்பு இருந்தால் மட்டும் வளர முடியும், இல்லை வளர முடியாது யாருமே. சரி, இந்த கரூர் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கோபம் அவர் மேலே இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்லை.
எல்லாமே ஒரு ரசிகர் மட்டும் தான் வந்தது கூட்டத்துல, எதிரி யாரும் வரல. சரி, இல்ல அது எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? ஏன்னா அவர் கூட்டம் நான் ஒரு ரசிகர் கிடையாது, நான் தல ரசிகன். நான் விஜய் பத்தி சப்போர்ட் பண்றேன். ஓகே, புதுசா ஒரு மனுஷன் வந்து நம்ம நாட்டுக்கு என்ன பண்றோனோ பண்ணட்டும், அதுக்காக என்ன முயற்சி நாங்கள் பண்ணுவோம், சப்போர்ட் கொடுப்போம். ஆனா இன்னும் அவரு இந்த வீடியோ காலில் தான் வராரு, இன்னும் கரூர் மக்களை சந்திக்கல அப்படிலாம் தொடர்ச்சியா வச்சுட்டே இருக்காங்க. அது வந்து நம்மளா ஏற்படுத்திக்கிறது. ஒருத்தர் குடும்ப தொடர்புனா எப்படி 20 லட்சம் தரான்னு சொல்ல முடியும், எல்லாம் பண்றான்னு செய்ய முடியும்? நம்மளா வந்து சொல்றதுதான். எங்க இருந்தாலும் ஒருத்தர் நமக்கு உதவி பண்றானா அவன் நல்லா இருக்கும், நல்லா நடக்கும். விஜய் இந்த இன்சிடென்ட்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு, அது எப்படி பாக்குறீங்க? அது தெளிவான முடிவு எடுத்துக்கிறாரு அப்படிங்களா? ஓகே, அது முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா 41 குடும்பத்தையும் நான் தத்துக்கு எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது பாசிபிளா? அது முடிவு கரெக்டா? அவர் எடுத்திருக்கிறாருன்னா அது வந்து நடைமுறை நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் அது பாசிட்டிவா என்னன்னு. ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டி? அவர் பொறுத்தவரை மட்டும் நிறைய நெகட்டிவிட்டி வந்துகிட்டே இருக்கு, நிறைய நெருக்கடிகள் கொடுக்குறாங்க. நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா திடீர்னு ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க இல்லை பெரிய இடத்துல இருக்கிறாங்க, திருப்பி அவர் எல்லாத்தையும் வந்து ஓட்ட பிரிக்கிறாரு அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும் தான். கரூர் மக்களுக்கு அவர் மேல ஒரு கோபம் இருக்கா? கரூர் மக்களுக்கு அப்படிலாம் இருக்காது. விஜய் மேல ஒரு கோபம். கரூர் மக்கள் என்ன யாருன்னு தெரியாது, நான் இப்பதானே வந்திருக்கிறேன் கரூர். அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஆனா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அது தீபாவளி கொண்டாட ரசிகர் சொன்னாங்க, அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் தீபாவளி கொண்டாடாம இருந்தாங்கன்னு அது தெரியல. அவங்க எதுவுமே எப்படி சொல்றது, ஒரு ஸ்டாண்டர்டே பண்ண மாட்டேங்கிறாங்க, எடுத்தாங்க ஒருத்தங்கிற மாதிரி பண்றாங்க, ஒரு புரிதலாவே எதுவுமே கிடையாது ப்ரோ. ஓகே, ஆனா 41 குடும்பத்தையும் நான் தத்துக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, சாத்தியமே கிடையாது ப்ரோ. ஓகே, சாத்தியம் இல்லை. கேட்டா ஒரு சைடு சொல்றாங்க அவங்க குடும்பத்துக்கே எங்க எலெக்ஷனுக்கு ஓட்டு கிடையாதுங்க, ஓட்டுமே கிடையாதுங்கிறாங்க. அவங்க இத்தனை பேரையும் தத்தெடுத்து பார்க்க போறாங்களா? அதெல்லாம் சும்மா ப்ரோ, பேசுறவங்களா இருக்கும். தத்தெடுத்து நீங்க சொல்லுவோம் பார்க்கலாம், தத்தெடுத்து பண்ண முடியுமா? ஓகே, கண்டிப்பா முடியாது ப்ரோ. அதெல்லாம் கொஞ்சம் கூட முடியாது. பணத்தை கொடுத்து ஈடு கட்டலாம், மற்றபடி அவங்களால ஒழுங்கே பண்ண முடியாது. பணத்தை கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்க்கலாம், இவங்க பார்க்கலாம், அவ்வளவுதான். இது பாராட்டக்கூடிய விஷயம் தான். அப்படிங்களா? ஆமா. சாத்தியம் நினைக்கிறீங்களா? விஜயால சாத்தியமா? சாத்தியம் தானே, அதனால தானே அவர் பண்றாரு. சாத்தியம்னால அவர் எடுத்துக்கிறேங்க. விஜய் ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டி வருது? அவரை இவ்வளோ எதிர்ப்புகள் நினைக்கிறீங்க? எதிர்ப்புகள் நிறைய இருக்குதான் செய்யும். அரசியலுங்கிறப்ப அப்புறம் எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்குங்களா? இல்லை தனி மனுஷனா போராடுறான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தனி ஒரு ஆளா போராடுறான்னு நினைக்கிறீங்களா? தனி ஒரு ஆளா தான் போறாரு. இந்த கரூர் மக்களுக்கு அவர் மேல ஒரு கோபம் இருக்கதா பாக்குறீங்களா? கரூர் மக்கள் அவருக்கு மேல கோபம் எதுக்கு வருது? கும்பல் அதுதான் வருது அவரை பார்க்கறது. ரசிகர்கள் சில பேர் நிறைய வராங்க, சில பேர் குழந்தைங்களாம் விஜயை பார்க்கலான்ட்டு வராங்க. அதனால மற்றபடி ஓகே, தத்துக்கு எடுத்துகிற விஷயம் நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். மீண்டும் அவர் கரூருக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? கரூர் இப்போதைக்கு வர வேணாம், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வரலாம். கரூர் இன்சிடென்ட்லமா 41 பேர் உயிரிழந்தாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாருக்குமே விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. அவங்களுக்கு எல்லாருமே தலா 20 லட்சம் கொடுக்குறேன், நான் தத்துக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நல்ல விஷயமா பாக்குறீங்களா? அது எப்படி நினைக்கிறீங்க? நல்ல விஷயம் தானே. அப்படியா? அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? சாத்தியம் தானே. சரி, ஏமா விஜய்க்கு இவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குதா பாக்குறீங்க? அது தரல, ரீசன் தரல, ஆனா பிடிக்கும். ஓகே, இந்த இன்சிடென்ட் மூலமா அவரை முடைக்கிற முடியுமா? அவர் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? முடியும். அப்படியா? சரி, அப்ப 2026 என்ன எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? எதிர்பார்க்கலன்னா அவர் தான் வர நம்பிக்கை இருக்கு. அப்படியா? அதெல்லாம் நல்ல விஷயம் தான். அப்படியா? ஆமா. அவங்களுக்கு ஒரு 20 லட்சம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவங்கள தத்துக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்ற விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே பண்ணது எல்லாமே ஒரு மோட்டிவ் தான், என்னன்னு சொல்லவே கிடையாது. சரி, விஜய் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? மாற்றங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்லவே கிடையாது. இல்லை, நிறைய எதிர்ப்புகள் இருக்கேன், அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன் எதிர்ப்பு, ஒருத்தவங்க முன்னேற வந்தால் எதிர்ப்பு அதிகமாக தாங்க இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. எதிர்ப்பு நிறையாவே இருக்கும். இனிமேல் வருவார், நல்லது பண்ணுவார். இல்லை, இந்த இன்சிடென்ட் மூலிமா அவர் முடைக்கிற முடியும்னு நினைக்கிறாங்க? வாய்ப்பில்லை. அப்படியா? 100% வாய்ப்பில்லை. கரூர் மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய் மேல என்ன அபிப்பிராயம் இப்ப இருக்கு? தனி அபிப்பிராயம் தான் இருக்கு. ஒரு கோபமோ எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லையா? ஓகே, கரூர் மக்கள் இன்ன வரைக்கும் அவருக்கு ஆதரவா தான் இருக்காங்க. எல்லாமே ஆதரவா தான் இருக்காங்க. இப்ப 2026 என்ன எதிர்பார்க்கலாம்? வருவாரு இல்லையா? பொறுத்து பார்ப்போம். இல்ல, அந்த கூட்டத்துக்கும் அந்த உயிர் பலிக்கும் விஜய் தான் பொறுப்புன்னு நிறைய பேர் சொல்றாங்களே. அது வந்து காரணம் கிடையாது, யாருன்னு இது வரைக்கும் முழுக்க தெரியல. ஆனா விஜய் வர்றது நல்லதுதான். அப்படிங்களா? ஏன் அப்படி சொல்றீங்க? அவருக்கு ஃபேன் அதிகமா இருக்கு, அவரு நல்லது நினைக்கிறாரு, ஆனா நடக்குங்கிறது அது நடந்தா தானே தெரியும். தனி மனுஷனா அவர் போராடுறாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் கூட இன்னும் பெரிய ஆட்கள் இல்லாம நிறைய விஷயங்கள் இல்லாம தனி மனுஷனா போராடுறாருன்னு பாக்குறீங்க? தனியா போராடுறாரு, அவரோட விருப்பம், அது அவரை பொறுத்தது. சரி, கரூர் மக்களுக்கு அவர் மேல ஒரு கோபம் இருக்குதான் நினைக்கிறீங்களா? அவர் வந்து ஃபேன்ஸ் அதிகம், கோபம் இருக்குங்கிறது இது வரைக்கும் தெரியாது, ஆட்சிக்கு வந்தா தான் தெரியும்.
ஓகே. ஆனா இல்ல பொதுவா அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கரூர் மக்கள் மீது விஜயோட பார்வை அப்படின்றது எப்படி இருக்கு? கோபம் இருக்கா? பாதுகாப்புக்கு கேக்குறாங்க, அதான் அது வெளிப்படையா நம்ம சொல்லக்கூடாது. சரி, இல்ல, அதான். நடக்கிறது நடந்தது பிறகு பாத்துக்கலாம். கரூர் மக்கள் மீது அப்ப விஜய் மீது கோபம் இல்ல? கோவம் இல்ல, எந்த கோவம் கிடையாது. யார வேணாலும் கேட்டு பாருங்க, அந்த கோவம் மட்டும் அவர் மேல இருக்காது. ஏங்க அவ்வளவு தூரம்? இல்ல, அவரை வந்து பிடிச்சவங்க அதிகமா இருக்காங்க, ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க, அவர் மேல நம்பிக்கை அதிகமா இருக்கும். அதனால வந்து அது ஓப்பனா சொல்ல முடியாது இல்லையா? அதனால கோபம் கண்டிப்பா இருக்காது. கோவம் இருக்காது கண்டிப்பா. ஓகே. ஆனா சிலர்லாம் சொல்றாங்களே கரூர் மக்களுக்கு கண்டிப்பா ஒரு கோவம் இருக்கும், 41 உயிர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரை பொறுத்து, ஒவ்வொருத்தருக்கு வந்து எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, அவர் மேல பாசம் அதிகமா இருக்கும், அவர் ஃபேன்ஸ் அதிகம், அவர் நல்லது நினைக்கிறாரா இல்லையா அது அவர் விருப்பம். நடக்கிறது நடக்கும் போது பாத்துக்கலாம். நல்ல விஷயம் தான், யாருமே அப்படி ஏத்துக்க மாட்டாங்களே. எல்லாருமே வந்து அமௌண்ட் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி தானே தருவாங்க. அவர் தத்தெடுத்துக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நம்மளே நம்ம குடும்பத்துல வந்து யாராவது ரிலேட்டிவ் இறந்துட்டா நம்ம அப்படி ஏத்துப்போமா? ஏத்துக்கவே மாட்டாங்க. அவர் மிகப்பெரிய விஷயம் தானே பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே. ஆனா கரூர் மக்களுக்கு விஜய் மேல ஒரு கோபம் இருக்குங்களா? கோவம்லாம் கிடையாது. அப்படியா? அப்படின்னு யாரோ குரலையே தான் கிளப்புறாங்க. அவர் மேல யாருக்குமே கோவம் கிடையாது. ஓகே ஓகே. அவர் என்ன தப்பு பண்ணாரு கோவப்படுறதுக்கு? அவர் எந்த தப்பும் பண்ணலையே. ஓகே. அவரு வந்தாரு, அவங்கள பாக்கிறதுக்கு எல்லாம் வந்தாங்க, இடம் சரியில்லை, அதனால அவரு அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கு அவர் மேல என்ன தப்பு இருக்கு? எதுக்காக அவர் மேல கோவப்படணும்? அந்த மாதிரி எதுவும் இல்ல, யாரும் கோவம் இல்ல, எல்லாமே அப்படி சொல்லிக்கிறாங்க. இல்ல வீடியோ கால்ல பேசுறாரு, இன்னும் நேர்ல வரல, களத்துக்கு வரலன்னா நிறைய பேர் நேர்ல வந்தா இன்னும் தான் அந்த மாதிரி கும்பல் வரும், மறுபடியும் ஏதாவது பிரச்சனையாகும். அதுக்கு அவர் நேர்ல இல்லாம இருக்கிறதே பரவாயில்லதான். ஓகே. ஏன் விஜய் வரணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கக்கா? எல்லாருமே தான் விருப்பப்படுறாங்க, நான் மட்டும் இல்லையே. நீங்க விருப்பப்பட என்ன காரணம்? எனக்கு பிடிக்கும் அவரை, அதனால வரணும்னு விருப்பப்படுறேன். 2026 என்ன எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வருவாரு. ஓகே. ஆனா நிறைய எதிர்ப்புகளுக்கா இருக்கதா செய்யும். ஒரு வெற்றி வரணும்னா எல்லாம் நிறைய சோதனைகள் வரதானே செய்யும், அதை தாண்டாதான் வெற்றி கிடைக்கும். தனி மனுஷனா போராடுறாரு, சோ எல்லாரும் கூட துணையா இருக்காங்க. அப்படியா? ஆமா, குறிப்பா பெண்கள் இருக்கீங்களா? கண்டிப்பா இருக்காங்க. என்னை பொறுத்தவரை முக்காவாசி சான்ஸ் இருக்கு. ஓகே. நீங்க சொல்லுங்க, அவர் கரூர் மக்களா உங்களுக்கு விஜய் மேல கோவம் இருக்கா? எனக்கு எந்த கோவமும் இல்லை. என்னைய கேட்டா அவங்க வந்து சரியான இடத்த கொடுக்கல, அது ஃபர்ஸ்ட் தப்பு. இவ்வளவு மக்கள் வருவாங்க, ரசிகரா வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க, கட்சிக்கொசரம் வரவங்களும் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கணும், இவங்க கொடுத்த இடத்த வந்து அவங்களே ஃபர்ஸ்டே கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி இடத்துல கொடுத்தா இவ்வளோ மக்களுக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு கவர்மெண்ட் தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். அவங்க கொடுக்கல, ஃபர்ஸ்ட் தப்பு கவர்மெண்ட் மேலே தான் நான் சொல்லுவேன். சரி, அப்ப விஜய் அவர்கள் மீண்டும் கரூருக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வருவார், அதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. வருங்கால இளைஞர் தலைமுறை வந்து புதுசா ஒரு வெற்றியை சந்திச்சு தான் பார்ப்போமே. உங்களுக்கு கோவம் இல்லை அவர் மேல? எனக்கெல்லாம் எப்பயுமே கோவம் வராது. மக்கள் மேல நான் அவரோட மேல தப்பு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவருக்கு கொடுத்த இடமும் வந்து கம்மி தாங்க. ஏன்னா ஒரு ஃபேனா, நான் விஜய் ஃபேன் தான். இதை நான் வந்து சொல்கிறேன், அவருக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் வந்து இவங்க வந்து ஒரு 10,000-20,000 பேர்த்துக்கு தான் அந்த பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. பர்மிஷன் கொடுக்குற இடத்துல வந்து அவ்வளோ கூட்டம் வந்து எதிர்பார்க்காத விஷயம்தான். அதேமாதிரி டைமிங்கும் வந்து எதிர்பார்க்காது தான். ஏன்னா டிராஃபிக்கு அது இது நிறைய இருக்குது, அவ்வளோரையும் வர முடியாத சுச்சுவேஷன் நிறைய இருக்கும். அதனால் அவர் மேலும் குற்றம் சொல்ல முடியாது, மக்கள் மேலும் குற்றம் சொல்ல முடியாது. ஓகே. இப்போ நான் தத்துக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு, அந்த முடிவை வரவேற்கிறீங்களா? கண்டிப்பாங்கண்ணா. ஓகே. அது சாத்தியமா? அவர் முடியுமா? அவரால் முடியுங்கண்ணா. ஓகே. ஒரு விஷயம் முடியாதுன்னு நினச்சா அது முடியாதுங்கண்ணா, முடியும்னு நினச்சா அது முடியும். ஏன் அவருக்கு மட்டும் இவ்வளோ எதிர்ப்புகள்? ஏன்னா வந்து இப்போ வந்து அரசியலில் வந்து எப்படி சொல்லணும்னா, ஒன் பை ஒன்னா, அது அப்பா பையன் பேரன் இந்த மாதிரி 1 by 1 வந்துட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு ஆள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பொறாமை போட்டி எல்லாம் இருக்குது. சரி, அவர் தனி மனுஷனா போராடுறாரு, அது பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கா? அது வருத்தம் அதெல்லாம் வந்து பெருமைக்குரிய விசேஷம். ஏன்னா யாரும் வேணா நான் தனிச்சா நிற்கிறேன்ட்டு அவர் வந்து முன்னிலை ஏறி வந்திருக்காரு, அது நம்ம வந்து வரவேற்க வேண்டியது. கரூர் மக்களுக்கு வந்து விஜய் மேல கோபம் இருக்குதான் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லை. ஓகே. ஏன்? ஏன்னா அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சின்ன வருத்தமாக இருக்கணும்ல? இருக்குங்கண்ணா, அது வந்து மக்கள் மேலே தாங்க தப்பு. ஏன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ரஷ்ஷான பிளேஸ் வந்து நம்ம வந்து குழந்தைங்கள கூட்டு வர்றது எல்லாமே வந்து கஷ்டம்தான். அது விஜயை பார்க்கலான்னு ஒரு எதிர்பார்ப்பு. அதுவும் இல்லாமல் அந்த டைமிங்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேலை விட்டு வர டைமிங். மக்களும் வந்து நிறைய பேர் வந்து பக்கத்துலன்னா வந்திருப்பாரு, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு மக்களும் வந்து வந்தனால தான் உங்களுக்கு வந்து அந்த கூட்டம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, அது அவர் பேச வந்த விஷயமே வேற, ஆனால் நடந்த விஷயம் வேற. கண்டிப்பாக வர வைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து சில விஷயம் வந்து
கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க பண்ணது வந்து சுத்தமாக வந்து பண்ணவே இல்லை, கரெக்டாக பண்ணல. இப்போனா ஒரு சேஃப்டி, மக்களுக்கான பாதுகாப்பு கம்பல்சரி இல்லை. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லலாம், இபி, போலீஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நான் சொல்லலாம். போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இவ்வளோ மக்கள் வருவாங்க அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. விஜய்ங்க ஒரு ஆக்டரை பொறுத்த வரைக்கும் ஆக்டர் வந்து யாருமே பார்க்க வருவாங்க, பொதுமக்கள்லேருந்து இல்லை ஒரு சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து பார்க்க வருவாங்க. பார்க்க வரப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வரதான் செய்யும். அப்படிக்கவங்க போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணியிருக்கணும். சரி, அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க சேஃப்டி என்ன பண்ணணுமோ, பப்ளிக்கு என்ன பண்ண வேண்டிய விஷயமோ அந்த விஷயம் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இது வந்து இன்னொன்று, அந்த ஏரியா வந்து சின்ன ஏரியா வந்து ரொம்ப கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 10,000 பேர் வர வேண்டிய ஏரியாவில் 50,000 பேர் வந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால இது தப்பான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஓகே, கரூர் மக்களுக்கு அவர் மேலே ஒரு கோபம் இருக்கிறதா நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இல்லை. ஓகே, கண்டிப்பாக இல்லை. இந்த விஷயத்த நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஓகே தான், ஆனால் வந்து அவரு மேலே தப்பு நாங்கள் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஆக்டரு, அடுத்ததுக்கு அப்புறம் தான் அரசியல்வாதி. இப்போ ஒரு 2 இயர்ஸாக அரசியல்வாதி, ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி ஆக்டரு. இப்போ எம்ஜிஆர் இவங்களே வந்து போய் மக்கள் பார்க்க தான் விரும்புவாங்க. அரசியலுக்கு முன்னாடி வந்து அவங்க ஆக்டரு அப்படிங்கிறப்ப அவங்க பார்க்க தான் விரும்புவாங்க. அதனால வந்து அதனால தான் கூட்டம் அதிகம். இன்னொன்று, சனிக்கிழமை அப்படிங்கிறப்ப எல்லாரும் ஈவினிங் வரதான் செய்வாங்க. ஏன்னா மதியம் இந்த கூட்டத்தோட ஈவினிங் இந்த கூட்டம் தான் அதிகம் அந்த ஏரியாவில்.